Assalamu alaikum and welcome to Amy's Home. Amy's Homeல இன்னைக்கு நியூட்ரிஷியஸான சத்து மாவு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்பெல்லாம் ஈஸியாவே கடைகள்லயே சத்து மாவு கிடைக்குது. கடையில வாங்குற சத்து மாவு கெட்டு போகாம இருக்கிறதுக்காக ப்ரிசர்வேட்டிவ் சேர்ப்பாங்க. அது உடம்புக்கு நல்லது இல்ல. அது மட்டும் இல்லாம இத்தனை வகையான மில்லட்ஸ், நட்ஸ் இதெல்லாம் சேர்த்து கடையில வாங்குற சத்து மாவுல அரைக்கிறாங்களாங்கிறது டவுட்டு தான். நான் இன்னைக்கு 25 ஐட்டம் சேர்த்து இந்த சத்து மாவு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பல்கா ஒரு தடவை நீங்க சத்து மாவு ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா 2லேருந்து 3 மாசம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இத்தனை மில்லட்ஸ் வகையும் பருப்பு வகையும் இல்லைன்னா கொஞ்சம் 1-2 மிஸ் ஆனா கூட உங்ககிட்ட இருக்கிற மில்லட்ஸ் நட்ஸை வச்சு நீங்க சத்து மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்றதுக்கு என்னென்ன மில்லட்ஸ் நட்ஸ் சேர்த்தேங்கிறத இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன், அதுல பாத்துக்கோங்க. நான் இன்னைக்கு லிஸ்ட்ல கொடுக்குற இந்த ஐட்டத்துலேருந்து எக்ஸ்ட்ராவா உங்ககிட்ட வேற மில்லட்ஸ் இல்லை நட்ஸ் ஐட்டம் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்க சேர்த்துக்கலாம். வாங்க இப்ப நியூட்ரிஷியஸான ஹெல்த் மிக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க மில்லட்ஸ், பருப்பு, நட்ஸ் எல்லாத்தையும் ஒன்னொன்னா சேர்த்து வறுக்க போறோம். இது எல்லாத்தையும் வறுக்கிறதுக்கு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அடுப்பை நல்லா லோ ஹீட்ல வச்சு ஒரு பருப்பா சேர்த்து அதோட கலர் சேஞ்ச் ஆகாம கரிஞ்சிராம பச்சை வாசனை போய் ஒரு நல்ல அரோமா வர்ற வரைக்கும் மட்டும் வறுத்தெடுத்தா போதும். இன்னைக்கு நான் எடுத்திருக்க 25 ஐட்டமே ஒரே கப் அளவுக்கு தான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். எல்லா பருப்புமே 1 கப், நட்ஸ் வகைகள் 1/2 கப் அந்த மாதிரி மெஷர்மெண்ட்ல நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு இன்கிரீடியன்ஸையும் தனித்தனியா தான் வறுத்து எடுத்துக்கணும். ஏன்னா சில பருப்பு சீக்கிரமா வறுபட்டுரும், சில பருப்பு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால எல்லாத்தையுமே தனித்தனியா லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஹெல்த் மிக்ஸ் செய்யறதுக்கு இத்தனை வகை தானியம், இன்னென்ன தானியம் தான் சேர்க்கணுங்கிறது அவசியம் கிடையாது. உங்ககிட்ட என்னென்னலாம் இருக்கோ அதை வச்சு நீங்க ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணலாம். அது மட்டும் இல்லாம சின்ன பிள்ளைங்களுக்கு ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்றப்போ பாதாம், முந்திரியோட குவான்டிட்டியை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்டியா இருக்கும், அதனால விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு அரிசி வகைகளை குறைச்சிக்கிட்டு மில்லட்ஸ் வகைகளை நிறைய சேர்த்து அரைச்சிக்கலாம். இன்கிரீடியன்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் சேர்க்குற அளவும் கரெக்டான அளவில் சேர்த்து கரெக்டான பதத்தில் வறுத்தெடுத்து இந்த சத்து மாவு அரைச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உடச்ச கோதுமையும் உடச்ச அவலையும் ஒன்றா சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். ரெண்டுமே ஒரே சைஸில் இருக்கிறதுனால ஒரே டயத்தில் வறுபட்டுரும், அதனால ஒன்றா சேர்த்து வறுத்துக்கிறேன். சைஸில் சின்னது பெருசும் இல்லாமல் ஒரே சைஸில் இருக்கிற பருப்பை நீங்கள் ஒன்றா சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஹெல்த் மிக்ஸ்ல மில்லட் வகைகள், பருப்பு வகைகள் இது இல்லாம கொள்ளு, கருஞ்சீரகம், சுக்கு, ஓமம் இந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ்லாம் நம்ம சேர்த்திருக்கோம். கருஞ்சீரகம், கொள்ளு, சுக்கு இது எல்லாமே உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட இந்த ஹெல்த் மிக்ஸை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்துக்கலாம். இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வச்சு வெறும் ஹெல்த் மிக்ஸ் கஞ்சி மட்டும் இல்லாமல் நிறைய ரெசிபிஸ் நம்ம செய்யலாம். இனி வரக்கூட வீடியோவில் இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரை வச்சு என்னென்ன ரெசிபிலாம் செய்கிறதுங்கிறத உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். பருப்பு வகைகள், தானிய வகைகள்லாம் வறுத்து எடுத்தாச்சு. பருப்பு வகைகள்லாம் கலர் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனா சேஞ்ச் ஆனோடனே இறக்கிட்டீங்க. அரிசி வகையெல்லாம் அழகா பாப்கார்ன் மாதிரி நல்லா பாப் ஆகி வரும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த கருப்பரிசி நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி வந்தோடனே நீங்க அரிசியை வறுத்து எடுத்துக்கலாம். அரிசியிலேயே நான் 2 மாதிரி வகையான அரிசி எடுத்திருக்கேன், கருப்பு கவுனி அரிசியும் மாப்பிள்ளை சம்பா அரிசியும். உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள ப்ரௌன் ரைஸ், ரெட் ரைஸ் அந்த மாதிரி கிடைச்சிச்சுன்னா நீங்க அது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கருப்பு கொண்டக்கடலையும் வேர்க்கடலையும் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக உங்ககிட்ட வெள்ளை கொண்டக்கடலை இருந்தாலும் சேர்த்துக்கலாம், ராஜ்மா இருந்தா கூட நீங்க சேர்த்துக்கலாம். அடுத்தது நான் மக்காச்சோளம் சேர்த்துருக்கேன், நல்லா காஞ்ச மக்காச்சோளம். இது பாப்கார்ன் மாதிரிலாம் நல்லா பாப் ஆகி வராது, ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகி அதோட ஸ்மெல் வந்த பிறகு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க.
அடுத்தது பருப்பு வகையில் நான் இன்னைக்கு பாதாம் பருப்பு மட்டும் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட முந்திரி, வால்நட் இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூடவே சூரியகாந்தி விதையும் பூசணி விதையும் எடுத்திருக்கேன். இந்த 2 விதைகள்லையுமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது. கண்டிப்பாக இதை விட்டுறாமல் இந்த ஹெல்த் மிக்ஸில் சேர்த்துக்கோங்க. டாக்டர்ஸ்லாம் காலை சாப்பாட்டில் இந்த மாதிரி குட் ஃபேட்ஸ், நியூட்ரிஷியஸ் அதிகமாக இருக்கிற நட்ஸ், சீட்ஸ் எல்லாம் சேர்த்துக்க சொல்கிறாங்க. நம்ம இந்த ஹெல்த் மிக்ஸில் இந்த மாதிரி நட்ஸ் அண்ட் சீட்ஸ்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுட்டு காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடும் போது நியூட்ரிஷியஸாகவும் இருக்கும். உங்களுக்கு அந்த டே ஃபுல்லாக ரொம்பவே ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க. ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, எள்ளு இதெல்லாம் சேர்த்து வறுக்கும் போது இந்த மாதிரி நல்லா பாப் ஆகி பாத்திரத்துலேருந்து வெளியே கொட்ட ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஏற்கனவே இதெல்லாம் வறுத்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பாத்திரத்தை திறந்து வச்சு நீங்கள் வறுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வறுக்கிறீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஃப்ளாக்ஸ் சீடை சேர்த்துட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அந்த மூடியை திறக்காதீங்க. சட்டிக்குள்ளேயே எல்லாம் பாப் ஆகி வறுந்து வந்துடும். அடுப்பை கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்தீங்கன்னா எல்லாம் நல்லா வறுபட்டு இருக்கும். நம்ம எடுத்து வச்சிருந்த 25 இன்க்ரீடியன்ஸையும் ஒன்று ஒன்றா சேர்த்து பொன்னிறமாக நல்லா வாசமாக வறுத்து எடுத்து வச்சாச்சு. இது எல்லாத்தையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்து நல்லா ஆற வைக்க போகிறோம். நல்லா அகலமான பாத்திரத்தில் சேர்த்து கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கணும். சூடு ஆற விடும்போது பாத்திரத்தை மூடி வைக்கக்கூடாது, இல்லைதான் ஆவி பட்டு ஈரப்பதமாயிடும். ஈரப்பதம் எதுவுமே இல்லாமல் நல்லா ஆற விட்டு எடுத்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா வீட்டிலேயே மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ரைஸ் மில் இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட கொடுத்து நீங்கள் பவுடர் பண்ணி வாங்கிக்கலாம். எனக்கு வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ரைஸ் மில்லும் இல்லை, அதனால நான் வீட்டில் உள்ள மிக்சிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பவுடர் பண்ணிக்கிட்டேன். பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா சல்லடை வச்சு ஃபைன் பவுடராக சலிச்சு எடுத்துக்கோங்க. நான் இந்த ஹெல்த் மிக்ஸை 2 மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒன்று நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கிட்டேன், இன்னொன்று இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரே டெக்ஸ்சரில் இல்லாமல் 2 மாதிரி டெக்ஸ்சரில் நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா டிஃப்ரெண்ட்டாக ரெசிபி செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இனி அடுத்த வர வீடியோவில் 2 மாதிரியான ஹெல்த் மிக்ஸை வச்சும் எப்படி ரெசிபிஸ் ரெடி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டின ஹெல்த் மிக்ஸ் ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமீஸ் ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.